திருமகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தூய அந்தோணியாருடைய இந்த நவநாள் திருப்பலியை நம்மோடு இணைந்து திருவாளர் மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், எதிர் தீவினைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக 13 வார திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த கண்ணன் மங்கை ஜோதி பாண்டியன் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய மகன் எனவே விரைவிலே குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காகவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், நர்மதாவினுடைய படிப்பு நன்மைக்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். திருமலாபுரம் அகஸ்டின் விக்டோரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், நாளை 10ஆம் வகுப்புக்கு செல்கின்ற ஐடா ரொசரி படிப்பு ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த சூசை அந்தோணி, ரோசலி லலிதா தேவி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அடைக்கலம் அந்தோணிசாமி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகளுடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பேர குழந்தைகளுடைய கல்வி நன்மைக்காகவும், அருள் தந்தை ஜான்சன் அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த அந்தோணிசாமி அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் ஆண்டவருடைய அன்பை பெற உருக்கத்தோடு ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நல்ல கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 12 முதல் 15, மேலும் 17 முதல் 18 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 12 முதல் 15 முடிய, மேலும் 17 முதல் 18. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரித்தழிந்து
பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுமற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாற்றி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 12வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள்பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருள்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிக்கிறவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தினாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நற்செய்தி வாசகம் ஒரு சுவையான ஒரு பஞ்சு டயலாக் என்று இன்றைய திரைப்படத்தில் சொல்லுகிறார்களே, அதுபோன்ற ஒரு வசனத்தை சொல்லுகிறது. சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன அர்த்தம் அல்லது என்ன நமக்கு உணர்த்த முயற்சி செய்கிறது? நீங்கள் உங்களை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் முதலில் முடிவு செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் முடிவு செய்கிற பொழுது உங்களிடம் இருக்கிற பொருட்கள் வெளி சார்ந்த பொருட்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குணங்கள், உங்களுடைய பண்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வார்த்தைகள், பெரும்பாலும் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீர்கள் என்று யோசிக்க வேண்டும். அதிலே கடவுளுக்குரியது என்று எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள்? பிறருக்குரிய, அரசனுக்குரிய அல்லது வாழ்விற்குரிய அல்லது இந்த உலகத்திற்குரிய. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் ஒரு கல்லூரியிலே இந்த தியானம் கொடுக்கிற பொழுது ஒரு மாணவர் சொல்லுகிறார், ஃபாதர், ஏசுநாதர் எவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கணும், சாத்தானுக்குரியதை சாத்தானுக்கு கொடுக்கணும். அப்போ உலகத்தில் சாத்தானுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருந்தால் அதை செய்ய வேண்டும். அவன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறான். சீசருக்குரியதை சீசருக்கு கொடுனா என்ன சொல்லணும்? விளையாடுற நேரத்தில் விளையாடணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும், குடிக்கிற நேரத்தில் குடிக்கணும், ஆடுற நேரத்தில் ஆடணும், அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும், ஓடுற நேரத்தில் ஓடணும். பிரியமானவர்களை எவ்வளவு இதை எடுத்து அப்படியே சுத்தி திரித்து. எனவே இந்த வசனம் ஒன்றை தெளிவாய் சொல்லுகிறது, நீ யாருக்குரியவன், நீ யாருக்குரியவள். நாம் சொல்கிறோம் நம்மெல்லாம் கடவுளுக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு, நாங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் அப்படியா? சரி, உடனே தான் அடுத்த கேள்வி. என்ன கேள்வி? இயேசுநாதர் சொல்லுகிறார், நீ என்ன வைத்திருக்கிறாய் எடுத்து காட்டு, ₹1 கொடு, வச்சிருக்கிறத கொடு. இது என்ன வழியில் சம்பாதித்த காசு? இதில் யாருடைய உருவமும் படமும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் காலையிலிருந்து இரவு வரை எத்துணை வார்த்தைகள் பேசுகிறீர்கள்? எழுதுங்க. அந்த வார்த்தைகளில் எத்துணை வார்த்தைகள் கடவுளுக்குரிய வார்த்தைகள், எத்துணை வார்த்தைகள் சாத்தானுக்குரிய வார்த்தைகள்? எழுதுங்க. ஒரு நாளில் 24 மணி நேரம் எவ்வளவு நேரம் கடவுளுக்காக ஒதுக்குனீங்க, எவ்வளவு நேரம் சீசருக்காக ஒதுக்குனீங்கன்னு நீங்களே எழுதுங்க. காலை முதல் இரவு வரை கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கிறோமா என்பது கேள்வி. கடவுளுக்கு என்ன சாமி கொடுக்கணும்? எங்களுக்கு தெரியாத சாமி. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உன் உள்ளத்தை எனக்கு கொடு, உன் உள்ளத்தில் முதல் இடத்தை எனக்கு கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவரை முதலில் நீ உன் தலையாகிய கடவுளாய் வைத்துக் கொள்வாயாக. உனக்கு வேறு கடவுள் என்று இல்லாமல் போவதாக, உனக்கு வேறு முக்கியத்துவம் என்று இல்லாமல் போவதாக.
இயேசுநாதர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் தாயையோ தந்தையையோ சகோதர சகோதரிகளையோ நிலங்களையோ புலன்களையோ விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வருகிற பொழுது, என்னை தேடி வருகிற பொழுது, நீ முதலில் கடவுளுக்குரியதை தேடு. அப்போ உன்னுடைய உள்ளத்தில் அன்பு, இறை அன்பு பொங்கி இருக்கிறதா அல்லது பொருள் அன்பு பொங்கி நிற்கிறதா? உள்ளத்திலே இரக்கமும் கருணையும் பிறர்பால் பொங்கி நிற்கிறதா? கோபமும் ஆவேசமும் பகையும் பொறாமையும் கொண்ட உள்ளம் கடவுளுக்குரிய உள்ளம் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை அந்த ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை சாத்தானுக்குரியது அப்படின்ற மாதிரி. நான் கடவுளின் பிள்ளை தான், ஆனால் நான் சேர்த்து வச்சிருக்கிற என்னுடைய குணநலன்கள் பண்பு நலன்கள்லாம் சாத்தானுக்குரியது. ஆனால் நான் யாருடைய பிள்ளை? நான் கடவுளுடைய பிள்ளை. பிறையா இப்படி பேசுனீங்க, அது எப்போவாச்சும் வரும். பிறையா இப்படி செஞ்சீங்க, அது கோபம் வந்தால் வரும். பிறகு கோபம் யாருக்குரியது? கடவுளுக்குரியதா சாத்தானுக்குரியதா? பொறாமை யாருக்குரியது? கடவுளுக்குரியதா சாத்தானுக்குரியதா? அநீதி யாருக்குரியது? கடவுளுக்குரியதா சாத்தானுக்குரியதா? பிரியமானவர்களே, வசனம் அதைத்தான் தெளிவாய் சொல்லுகிறார் இயேசு. நீ ஏரோதியர், வசனத்தை பாருங்க. அதாவது இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க பரிசேயர்கள் யாரை அனுப்புகிறார்கள்? ஏரோதியரை அனுப்புகிறார்கள். வரி கொடுக்கணுமா வேண்டாமான்னு பரிசேயர் கேட்டா இயேசுநாதர் நேரடியாக கேட்டுருவாரு, நீ யாரு? கடவுளின் பிள்ளை தானே, அப்படித்தானே சொல்ற. அதனால யாரை அனுப்புகிறார்? ஏரோதியர். ஏரோதியர்கள் யார்? எந்த பணத்தை வைத்திருக்கிறார்கள்? அந்த பணம் தான் அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்டது. எல்லோரும் ஒத்துக்கொண்டீர்கள், நாங்கள் அடிமைகளாய் வாழ்வோம், அடிமையினாய் தன்னோடு இருப்போம், அதைத்தான் பயன்படுத்துகிறோம், அதைத்தான் செய்கிறோம். இந்தியாவில் சொன்னாங்க இல்லைங்களா, வெள்ளையர்கள் நம்மை காலனி வைத்திருக்கிற பொழுது இந்தியருக்குரிய பொருளை வாங்குங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை புறக்கணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலனே நீ வெளியே போனால் என்ன அர்த்தம்? உன்னை நான் பயன்பாட்டிற்குள் கொண்டு வருவதில்லை. என் வார்த்தையிலும் என் சொல்லிலும் என் செயலிலும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் என் வீட்டை நான் பயன்படுத்தும் முறையிலும் நான் உண்ணும் முறையிலும் வாழும் முறையிலும். பிரியமானவர்களே, எனவே ரொம்ப அருமையான ஒரு வாசகம். கடவுளின் பிள்ளைகள் என்றால் சாத்தானுக்குரிய அல்லது தீமைக்குரிய அல்லது இந்த அரசுகளுக்குரியவை உன்னை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பார்த்துக்கொள். அவற்றை சுமந்து கொண்டு கடவுளின் பிள்ளை என்று உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. ரொம்ப அருமையான வசனம், ஆழமாய் தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, கொடியற்புதர் பதுவை புனிதர் தூய் அந்தோணியாரை நினைத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது பேரின்பத்தின் பெருவழியை எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூய் அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இத்தெய்வீக திருக்கொடையை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது புனிதர்களின் விசுவாச சாட்சியம் எங்கள் வாழ்வை எந்நாளும் உயர்த்துவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.